Yeah. Because of work I am leaving. முடிஞ்சிருச்சா இருக்குதா? முடிஞ்சு எப்போ முடியுது உங்களுக்கு ப்ராக்டிக்கல்? அடுத்த வாரம் அந்த டைம் டேபிள் ப்ராக்டிக்கல்னு ஒரு டைம் டேபிள் போட்டுருக்கலாம். அது ப்ராக்டிக்கல் டைம் டேபிள் எடுத்து போடுவாங்க பாரு, அப்பெல்லாம் விட மாட்டேன். இப்படின்னு பிடிச்சிருவேன். தரேன், ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட் தரேன். ப்ராக்டிக்கல் இந்த ப்ராக்டிக்கல் ஷெட்யூலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ராக்டிக்கல் ஷெட்யூல் வீக்லி ட்வைஸ் பிகேடி போட்டிருக்காங்க, மண்டே அண்ட் வெட்னஸ்டே. லாஸ்ட் வீக் வந்து இது முடிச்சோன்னே இன்னொரு டைம் டேபிள் வரும், இல்லைன்னா பழைய டைம் டேபிள் இருக்கும். அந்த டைம் டேபிள் வந்தோடனே அவங்களுக்கு கடன் போய்கிட்டே இருக்கும். இல்லைன்னா டிபார்ட்மெண்ட்ல கேட்க, இதுதான் எந்த வரைக்கும் இந்த டைம் டேபிள்னா நம்ம மறுபடியும் கரெக்டா இது பண்ணிடலாம். அந்த டைம் டேபிள் படி ஷெட்யூல் வச்சு வாரத்தில் 2 நாள் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ண முடியாது. சரியா? சரி, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். Poisson distribution formula e power minus lambda power x by x factorial. இதுதான் Poisson distribution. ஓகேயா? வேற எதுவுமே இல்லை. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. x ranges from 0 to infinity. பாசிட்டிவ் சைடு மட்டும் தான். ஸோ இந்த லிமிட் கொடுக்கல, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, இதுல இருந்து அது வரைக்கும் அந்த மாதிரி கொடுக்கல. இதுதான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. எக்ஸ் வந்து 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் இருக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்கல. 0 to இன்ஃபினிட்டில இருக்குது, அவ்வளவுதான். அதுக்குள்ளதான் இருக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கும், ஃப்ரம் திஸ் டு தட்னு கொடுக்கல, ஒன்லி திஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கு. லிமிட் 0 to infinity. Therefore it is under discrete function. ஓகேயா? இதுல இருந்து அது வரைக்கும் தான் என்ன சொல்லுவீங்க, கண்டினியூஸ் இன்டெகிரல் போடணும், discrete summation formula. Woman generating function, how we want to find generating function of Poisson m of pd Poisson is pd. So mx of t sigma over x, e of e over tx. Generating formula is e of e, capital E of e power tx, e of e power tx. So here is e of e power x is under Poisson distribution. So under Poisson distribution already given, sigma x equal to 0 to infinity, e power tx p of x. P of x is Poisson distribution. Substitute the formula by x factorial miss ஆயிருக்கு, அந்த இது பேப்பர்ல போட்டோ எடுக்கும்போது மிஸ் ஆயிருக்கு. Sigma x equal to 0 to infinity e power tx e power minus lambda e power x by x factorial. E power minus lambda ல x இல்ல, அதனால you can take out of summation. E power minus lambda into sigma x equal to 0 to infinity e power tx lambda power x x factorial. காமனா எடுத்துக்க power x lambda e power t power x. இந்த ப்ரூஃப் எல்லாம் இது கேட்டா வரும், என்னது பார்ட் பி கேட்டாங்கன்னா, பார்ட் பி அல்ல 2 மார்க் 4 மார்க் அந்த டைத்துல இந்த ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்க. அதை நீயா போட முடிஞ்சா போட்டு எழுதி வச்சுக்கோ. திஸ் செமஸ்டர் உனக்கு ஆன்லைன் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், உனக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க தெரியும், இதெல்லாம் வராது. சரியா? இந்த ப்ரூஃப் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ e of e power tx lambda power x by x factorial. E power t lambda the whole power x, the whole factorial volume e power x formula plus x plus power x formula plus lambda squared by 5 lambda e minus lambda e power lambda x into x plus y ங்கிற power plus lambda is power t minus. This is a leading function of a Poisson distribution. Moment dysfunction of a Fisher. Okay. This is moment generating function of a Poisson distribution. Next,
மீன் அப்படியே பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆர் ஈக்குவல். ரெண்டுமே இல்லாம இன் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் அது வந்து 1 மார்க்ல கேட்கலாம், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல கேட்கலாம். மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆர் ஈக்குவல் இன் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். lam equal by lambda power e power plus lambda x equal small x raised 0 1 to infinity. Probability இது வந்து ஒரு ஃபார்முலா. இதுதான் 1 minus lambda infinity infinity கொடுக்க infinity கொடுக்க infinity ஏதாவது லிமிட் வந்து just from range of a Poisson distribution. Question range of number question Poisson distribution. A 0 is and B 0 C yes infinity to none of them 0 infinity to 0 minus infinity கொடுக்கலாம் கூட கொடுக்கலாம். நமக்கு இங்க வந்து ரேஞ்ச் வந்து எதுல இருந்து இருக்குன்னா Poisson distribution. So many questions are there. Moment generating function of a Poisson distribution. Mean and variance of a Poisson distribution is equal, not equal. அப்படின்னு 4 ஆன்சர் கொடுக்கலாம். ஓகே, equal to lambda, equal to minus lambda, equal, are equal, both not equal. Mean of a Poisson distribution. Both are not equal. Answer எப்படினாலும் இருக்கலாம். Equal to lambda. அவன் e power minus lambda, lambda power x by x factorial கொடுத்தா lambda ஆன்சர்ல lambda இருந்தா lambda இருந்தா. ஆனா அந்த e பவர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுதான் இங்கேயும் வரும். e power minus மியூன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் ஒரு இதுக்கு e power minus மியூ கொடுக்க மாட்டான். ஏன்னா இங்க வந்து மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் நமக்கு மியூங்கிறது மூமெண்ட்ஸ் mxங்கிறது மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். மியூங்கிறது மூமெண்ட்ஸ், மியூ இஸ் மூமெண்ட்ஸ். ஸோ மியூ கொடுக்க மாட்டேன், ரேரா தான் கொடுப்பேன். e power minus மியூ power x by x. Moment distribution e power lambda is e power t minus. Next we want to find mean means what with respect to t. Differentiate with respect to differentiate பண்ண நமக்கு of t, that is e power minus lambda இந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா. சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். e power dx equal to x ன்னு போட்டுட்டு சப்ஸ்டியூஷன் மெத்தட் போட்டீங்கன்னா இது வந்துடும் உங்களுக்கு. Variance of a Poisson distribution. தெரியுதா? தெரியுதாப்பா?
and variance of a Poisson distribution. We know what is moment generating function. Mx of t e power lambda into e power t minus 1. Differentiating with respect to t. Differentiating with respect to t. That is both the side. Differentiating with respect to t na left hand side mx dash of t varum, right hand side d by dt கிடைக்கும் இல்லையா? So இத வந்து எப்படி differentiate பண்றது? Put x equal to e power t minus t with differentiating on both the side with respect to t na e power t ன்னு கிடைக்கும். e power t ன்னு கிடைக்கும். So இது எப்படி எழுதலாம் திரும்ப? e power d e power lambda x by dt. So rewrite it. என்ன மேல பவர்ல numerator contains x term only. So rewrite this differentiation like this. d e power lambda x by dx into dx by dt. Rewrite பண்ணிக்கோ. So dx by dt என்ன e power t. இது என்ன வந்து நமக்கு lambda into e power lambda x. Again substitute what is x. What we have assumed for x. That is e power t minus 1. So lambda into e power lambda e power t minus 1 into e power t. What is this? Differentiation of a moment generating function. mx of t moment generating function differentiate பண்ணதான் இது into t e power t. இந்த கேர்ஃபுல்லா பண்ணணும். இந்த e power t is don't forget to put nearer to that. அந்த lambda பக்கத்துல nearer போட்றாரு. அது போட்டேன்னா என்ன what we get at the time of substituting t equal to 0 னா அவங்க மேலே போய்டும் உங்களுக்கு. இது வந்து into 1ங்கற மாதிரி ஆயிடும். புரியுதா? வா. Now put mx 0 t equal to 0. Mean means what? E of x. E of e power dx. That is t equal to 0 போட்டீங்கன்னா mx dash of 0 தான் mean நமக்கு. E of x. So put t equal to 0. என்ன வரும்? t equal to 0 போட்டீங்கன்னா lambda into e power lambda e power t minus 1. Put t equal to 0. e power 0 1. 1 minus 1 0. Lambda into 0 0. So e power 0 1. So lambda into 1 into again e power 0 1. So lambda into 1 into 1 lambda. Okay, yeah. Next, this is what is this? This is mean of a Poisson distribution. Mean of a Poisson distribution we got lambda. Okay. Next, variance. What is variance? Variance is e of x squared minus e of x the whole square. E of x squared minus e of x the whole square. Under moment generating function, what is e of x squared? That is mx double dash of t. So once again differentiate this. Once again differentiate this. So d squared by dt squared e power lambda e power. This is moment generating function. So 2 times differentiate. First differentiation we know the answer. From one we know the answer. First differentiation from 1 we know the answer. Substitute here. Once again differentiate this. Lambda is constant, take it outside. That is without t. And then this is UV method. First e power lambda into e power t minus 1 differentiate பண்ணாங்கன்னா what we get? Lambda into already we got it. Lambda into e power lambda e power t minus 1 into e power t. அது ஏற்கனவே நம்ம மேல தெரிஞ்சிருக்குதான். ஏற்கனவே நமக்கு மேல தெரிஞ்சிருச்சு. First differentiation வந்து answer is lambda e power lambda e power t minus 1 into e power t. Now substitute here. Into e power t plus keep this first term UV மெத்தட்ல இருக்கு. ஒரு டேர்ம் பண்ணிட்டு இன்னொரு டேர்ம் அப்படியே வச்சுக்கோ. ஒரு டேர்ம் பண்ணிட்டு இன்னொரு டேர்ம் அப்படியே வச்சுக்கோ. கிளார் அடிக்கணும். இப்ப கிளியரா இருக்கு. ஒரு டேர்ம் பண்ணிட்டு இன்னொரு டேர்ம் அப்படியே வச்சுக்கோ. சரியா? UV மெத்தட். ஃபர்ஸ்ட் நான் e பவர் லாம்டா e பவர் t மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணி e பவர் t அப்படியே வச்சுட்டேன். அடுத்து இது அப்படியே வச்சுட்டு e பவர் t டிஃபரன்ஷியேட் பண்ண இது வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணதான் உனக்கு இது. சரியா? சிம்பிளிஃபை பண்ணதான் இது. புரியுதா? So put t equal to 0, we get like this. Lambda squared plus lambda. So mean of your Poisson distribution is lambda, and then
now see that variance. Variance is nothing but E of x square minus E of x the whole square. Now we found what is E of x square. E of x square is lambda square plus lambda. That is mx double dash of 0. Also E of x square. Lambda square plus lambda. So lambda square plus lambda minus E of x the whole square. E of x is lambda. Lambda the whole square. So lambda square will get cancelled. We get answer is lambda. So variance and mean and variance of Poisson distribution. பாருங்க mean பாருங்க திரும்ப ஒரு காமிக்கிறேன் எழுதலாம் எழுதி தரேன். ஓகே கோட் எழுதுறேன் சரியா. I think now you clear it. இல்லையா கிடைச்சிருச்சு. Mean is lambda is plus lambda E of x squared variance lambda. Okay. So in Poisson distribution variance are lambda. Okay. Okay. வேற ப்ராப்ளம் ஈஸியா ப்ராப்ளம் போட்டு அதுக்கு நான் இந்த ப்ராப்ளம் வரல சரியா. Let's take this third problem first. For the third problem first. Okay. The moment generating function of a random variable capital X be e power 4 e power t minus 1 so that p of mu minus 2 sigma less than x less than mu plus 2 sigma. And answer must be 0.93. What is given? It is given as mean gf function as e into e plus 1. But we know that one definition is e power lambda 1. So lambda in question it is 4. So lambda comparing we will. So mean is nothing but mean of a Poisson. So mean of Poisson distribution here as lambda equal to 4. Lambda equal to 4. Okay. That is mean means mu. Variance means square. Standard deviation is sigma. Variance is sigma squared. So mu equal to 4. Sigma squared equal to 4. What is sigma? So sigma squared equal to 4. Mean of a Poisson distribution. We know moment generating function of a Poisson distribution is e power lambda into e power lambda into e power t minus 1. But in the question is given as e power 4 into e power t minus 1. Compare these two things, we get lambda equal to 4. Lambda equal to 4. According to Poisson distribution, we know that
Mean and variance are equal. That is lambda. So mean mu equal to 4 and the variance sigma squared equal to 4. So sigma squared equal to 4. Now what is sigma? Sigma is take square root plus or minus 2. But it is a standard deviation is always positive only. So take 2. Okay. So mu, what we want to find it? P of mu minus 2 sigma, we want to prove that less than x less than mu plus 2 sigma. So mu equal to 4, sigma equal to 2. So what we will get? 4 minus 4 0 less than x, 4 plus 4 8. So 0 to 8. P of 0 to 8. That is less than, the question is given less than. So up to what? 1 to 7. 0 to 0 less than x less than. It is not less than or equal to, only less than. So we want to take P of x equal to 1 plus P of x equal to 2 etc. plus P of x equal to 7. So now according to the Poisson distribution, e power minus lambda formula, e power minus lambda, lambda power x by x factorial. What is lambda? Lambda equal to 4. So e power minus 4, 4 power x equal to 1. First one, sigma p of x equal to 1 and a small x equal to 1. So e power minus 4, 4 power 1 by 4, 1 factorial. 4 power 1 by 1 factorial. So everything we will get e power minus 4, 4 squared by 2 factorial. If x equal to 3, na e power minus 4, 4 power 3 by 3 factorial. In everything e power minus 4 is common, take it out. 4 by factorial, 4 squared by factorial to 4. Extra up to 4. So I'll see and see the answer. Take it now. So I will give time. Only for கால்சி எடுத்து e power minus 4 என்னன்னு இப்படி பார்த்துக்கோ. கரெக்டாக அந்த நம்பர் வந்திருக்கான்னு பார்த்துக்கோ. டைம் பாரு. இதெல்லாம் தெரியும். 1 factorial வந்து 1, 2 factorial 1 into 2, 3 factorial 1 into 2 into 3, 4 factorial 1 into 24, 1 into 2 into 3 into 4, 24. We know this and all. 4 squared 16, 4 cube 60. அதெல்லாம் தெரியும். e power minus 4 வந்து கால்சி எடுத்தா பார்த்தீங்கன்னா 0.01831 வருதான். இப்போ செக் பண்ணி நான் டைம் தரேன், ஒரு 2-3 மினிட்ஸ் தரேன். அவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ணால் உனக்கு ஆன்சர் 0.3 கிடைக்கும். புரியுதா? ஈஸி. See the problem once again and then check it, the e power minus 4. Okay, yeah. In the place of lambda we got 4. So lambda equal to 4. Mean and Poisson distribution. Mean and variance of a Poisson distribution is lambda. Mu equal to 4, sigma squared equal to 4. So sigma equal to 2. Why we want to take sigma? In the problem that is asked, prove that P of mu minus 2 sigma less than x less than mu plus 2 sigma. So mu minus 2 sigma, 4 minus 2 into 4. We need what is sigma? Sigma is nothing but square root of variance. That is standard deviation. அதெல்லாம் எழுதி வச்சுக்கோ, இங்க இல்ல. சிக்மாங்கிறது என்னது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். அதெல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல கேட்டு எழுத தெரியணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ், ஸ்கொயர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்கொயர் பண்றது என்னது? அது வந்து வேரியன்ஸ். வேரியன்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா அது என்ன வரும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சரிங்களா? சிம்பிள் வந்து சிக்மா. சிக்மா சிக்மா ஸ்கொயர். இது காமன் தான். ஹோல் இதுக்கு காமனாக இருக்கும். ஹோல் சிலபஸ்க்கு காமன். Okay, yeah. So 0 to 8 less than only. So we want to take P of x equal to 1 plus etc. plus P of x equal to 7.
Okay, yeah. Next, check it. The value of e power minus 4 from your calculation. Whether number is correct or not, check it. Okay, means we will pass the next problem. At least Poisson அது முடிச்சிருவோம். 4 problem இருக்கு எனக்கு. சரியா? நிறைய distribution இருக்கு. If x is a Poisson random variable such that p of x equal to 2 equal to 9 into p of x equal to 4 plus 90, p of x equal to 6. Find the variance. That is find what is lambda. X is a Poisson random variable. So we know the formula. E power minus lambda, lambda power x by x factor. What is given? P of x equal to 2 equal to 9 into p of x equal to 4. In the place of x, take 2. So e power minus lambda, lambda power 2 by 2 factorial equal to 9 into e power minus lambda. Miss ஆயிருக்கு எல்லாமே. அந்த போட்டோ எடுக்கும்போது அந்த calculator அது மிஸ் ஆயிருக்கு. E power p of x equal to 2. Formula x equal to 2 மட்டும் போடும். So left hand side e power minus lambda, lambda squared by factorial 2 equal to 9 into e power minus lambda, lambda power 4 by factorial plus 90 into e power minus lambda, lambda power 6 by 6 factorial. In everything, cancel. Like lambda lambda right the lambda power lambda square மட்டும் கிடைக்கும் 3 into 4 ஆமான்னா cancel reason in from the lambda lambda. So lambda, if you are taking minus 2, always very not in complex form. It is in a cell. Positive indeed mostly positive indeed. Positive negative lambda square. And I'll take only lambda square equal to 1 plus or minus. So that negative irukka matom. So 1. So variance is 1. Next, come to this elaboration. The ரெண்டு மெத்தட் ஈஸியா இருக்கா? அடுத்த ப்ராப்ளம் பாரு, தியரி மாதிரி கொடுத்துருப்பான், ஒரு பேராகிராஃப் பெருசா கொடுப்பான். ஆனா ஈஸி தான், பாக்குறத பேராகிராஃப் மாதிரி இருக்கு, ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஏன் இதை ஃபர்ஸ்ட் சொல்லலைன்னா உங்களுக்கு பெருசா இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட் the atoms of radielements are distinct. Integrating the elements of some of these and 0.5 alpha particles per second emit now the elements on average emit 3.9 alpha particles per second. What is the probability that during next second the number of alpha particles emitted from 1 gram is at most 6? At most 6 na nee eppadi edukonum theriyuma? P less than or equal to 6. At most 6. At most 6. எது வரைக்கும் at most னா எது வரைக்கும்? அது வரைக்கும் நான் அர்த்தம். at most னா என்ன சொல்லுவோம்? அது வரைக்கும் மேல இருக்குல, அது வரைக்கும் எப்படி சொல்லுவோம் இல்லையா? மேல அங்க இருக்கு, அந்த மேல 2வது ரேக் இருக்கு இல்லையா, அதுல வரைக்கும் 2வது ரேக்ல உள்ள வரைக்கும் எடுத்துக்கோ சொல்றோம் இல்லையா? அதுதான் இங்க என்னது நமக்கு at most, அது வரைக்கும்.
அப்போ அட்மோஸ்ட் 6னா என்ன பண்ணணும், அது மேல வரைக்கும் அப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வரும். அட்லீஸ்ட்னா அதுக்குள்ளனா என்ன கிரேட்டர் தென் ஆயிடும், உள்ள வந்து கிரேட்டர் தென் அட்லீஸ்ட் 3 அண்ட் அட்மோஸ்ட். அப்ப அட்லீஸ்ட் 3 அண்ட் அட்மோஸ்ட் 6னா என்ன வரும், இதுக்குள்ள 3 to 6. ஸோ 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6ங்கிற மாதிரி வரும். Now we know how we want to tell at least atmost for probability. So atmost less 6 means P of x less than or equal to 6. At least 3 na P of x greater than or equal to 3. Okay. At least 2 கொடுத்திருக்கா. Next in between 3 and 6 na 3 less than or equal to x. இதுதான் நமக்கு ஈஸி தான். அப்ப நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா எடுப்போம் இல்ல வேற ஏதாவது எடுக்குவான்னு பார்க்கணும். எந்த பைனாமியல் போடலாமா, இந்த ப்ராப்ளத்துக்கு பாய்சன் போடலாமா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், நிறைய டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் ஃபர்ஸ்ட் வந்து பைனாமியல் தான். பைனாமியல் நடத்த நான் மறந்துட்டேன், நாளைக்கு கிளாஸ்ல பைனாமியல் நடத்தி விட்டுருந்தேன் வெனஸ்டே கிளாஸ்ல. சரியா, இப்ப பாய்சன் முடிச்சிடலாம். பைனாமியல், பாய்சன், நார்மல், ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா. ஸோ இந்த பாய்சன் உள்ளதை பைனாமியல் போடலாமா, போடலாம். போட்டுட்டு நான் மார்க் பார்த்துக்கோ. சரியா, நடத்தும்போது லாஸ்ட் நான் சொல்லிடலாம் எதுல போடலாம், இந்த ப்ராப்ளத்தை எதுல போடலாம். சரியா, இப்போ வந்து என்ன கொடுத்துருக்கு, 3.9 பார்ட்டிகல்ஸ், ஆல்பா பார்ட்டிகல்ஸ். அப்ப என்ன அதாவது இது வரைக்கும் ஆவரேஜ்ங்கிற மாதிரி ஆவரேஜ்னு கொடுத்துருச்சு. ஆவரேஜ்னா என்ன, நமக்கு மீன் தான் இல்லையா. ஆவரேஜ்னு என்ன சொல்லிருக்கேன், மீன் தான். மீன்னா என்னது, மீன்னா ஆவரேஜ். ஆவரேஜ்ங்கிறது என்னது, ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்துக்கோ, 3, 4, 5 எடுத்துக்கோ. அதுக்கு ஆவரேஜ் இந்த 3 நம்பர் 3, 4, 5 ஃபைண்ட் ஆவரேஜ்ல என்ன பண்ணுவ, 3 + 4 + 5 divided by 3. So total number of observation by number of observation. அதான் total number of observation. Total number of observation நமக்கு என்ன கொடுத்திருக்கு, 3, 4, 5 கொடுத்திருக்கு. So 3 + 4 + 5 12 by 3. எத்தனை நம்பர் இருக்கு, 3, 4, 5, 3 நம்பர் இருக்கு. So divided by 3. 12 by 3 is 4. இதுதான் ஆவரேஜ். புரியுதா? You know how to find average. Average is nothing but mean தான். மீன் ஆவரேஜ் ஒரே தான், மீனிங் ஒரே தான். ஸோ நம்ம என்ன, வாட் இஸ் கிவன் இன் த ப்ராப்ளம், ஆவரேஜ் எமிட்ஸ் வந்து 3.9 per articles தான் கொடுத்துருக்கு. புரியுதா? ஸோ லாம்டா ஈக்குவல் டு 3.9, ஒரே ஒரு லாம்டா மட்டும் கொடுத்துருக்கு. ஸோ லாம்டா இஸ் கிவன் 3.9. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், P of x less than or equal to 6. அப்ப என்ன இருக்கு, 0ல ஸ்டார்ட் பண்ணிரணும். less than or equal to 6. நமக்கு x ranges from 0 to infinity. பட் இது எது வரைக்கும், 6 வரைக்கும், up to 6. equal to கொடுத்துருக்கு, up to 6. புரியுது? இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. e⁻ lambda x equal to 0 போடுங்க, x equal to 1 போடுங்க, ஆட் பண்ணுங்க, you will get the answer கிடைச்சு. அடுத்து, what is the second question? Second question is nothing but at least 2 are equal to 2. Greater than or equal, probability நம்ம இப்படிதான் equal to x தான். 1 minus P of x. Because total probability 1 தான். 1. அப்ப இந்த பக்கம் என்ன வரும், 0.5, இந்த பக்கம் 0.5. புரியுதா? மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி ஆக்சிஸ். அப்ப இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன சொல்றோம், நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து லாஸ்ட் இந்த இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த ப்ராபபிலிட்டி டோட்டலே வந்து 1 தான் சொல்றோம். அதான் என்ன மீனிங்னா, இந்த
ப்ராபபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராபபிலிட்டிக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல லெஃப்ட் -5 -4 அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்புறம் ரைட் சைடு ஆக்சிஸ் வரும் 1 2 எக்ஸ் ஆக்சிஸ் 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி. அப்ப இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி லென்த் டோட்டல் லென்த் எவ்வளவு? ஒன்று தான். ப்ராபபிலிட்டி எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நீங்க ப்ராபபிலிட்டி எடுத்து அது சமேஷன் போடும்போது ஒன்று தான் கிடைக்கும். அப்போ உங்களோட ஆன்சர்லாம் ப்ராபபிலிட்டின்னு எடுத்தீங்கன்னா என்ன வரணும்? ஒன்று கீழே தான் வரணும். இப்போ வந்து பாரு என்ன கேட்டிருக்கு, தேர்ட் ப்ராப்ளம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன பார்த்தோம் நம்ம? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் வந்து தேர்ட் ப்ராப்ளம் தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம். ஒரே நிமிஷம், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஆட் பண்ணும்போது டோட்டல் வந்து 1 வரணும். எப்போ? மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. அல்ல நமக்கு இங்கே வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் 0 to infinity 0 to infinity அதை மட்டும் எடுக்கும்போது அங்கே உள்ள ஒரு டோட்டல் ப்ராபபிலிட்டி 1ல தான் இருக்கணும். ஆனால் நம்ம எதுல இருந்து எடுத்திருக்கோம்? 0 to infinity பதிலா 0 to 8ன்னு எடுத்துருக்கோம். இங்க இருக்குதா 0 to 8 எடுத்துருக்கோம். 0 to infinity போல 0 to infinity வரைக்கும் தான் இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி 1. ஸோ 0 to 8ன்னா அந்த 1க்குள்ளதான் இருக்கணும் ஆன்சர். அதெல்லாம் நோட் பண்ணிக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லாம் வர சான்ஸ் இருக்கு. புரியுதா? டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 1. அப்ப பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வேரியேஷன் நமக்கு என்ன இருக்கு? 0 to infinity. அப்ப 0 to infinity-ங்கும் போது நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம், தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தோம். இதுல வந்து என்ன இருக்கு? 0 to 8 தான் இருக்கு. அப்ப இன்ஃபினிட்டி வரைக்கும் போகல, இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் நமக்கு 1 ஆன்சர். அப்ப அந்த 0 to 8 வந்து 1க்குள்ளதான் ஆன்சர் இருக்கணும். இங்க நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? 0.93 கொடுத்துருக்கோம். இந்த ஆன்சருக்கு அவங்க 1 கொடுக்கல பாரு. அதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளத்தை எடுத்துக்கோ. செகண்ட் ப்ராப்ளம் நம்ம என்ன பார்த்தோம்? கொடுத்துருக்கான், இது கொடுக்கல, சரியா? கொடுக்கல. பட் வந்து நமக்கு வந்து லாம்டா வந்து 1ன்னு கொடுத்துருக்கு. இந்த லாம்டா ஈக்குவல் டு 1 இருக்குல்ல, அது தூக்கி சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தா எக்ஸ் ஈக்குவல் டுன்னு போட்டா என்ன வரும்னு பார்த்தோம். எல்லாமே ஆன்சர் சேமா வரும். ஸோ இப்போ இந்த அடுத்த பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்கு. இதுல வந்து எப்படி சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டேன். ஒன்லி ஆவரேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்கு, வேற எதுவுமே கொடுக்கல. அந்த ப்ராப்ளத்துல இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருக்கு? ஆவரேஜ் மட்டும் தான். வேற ஏதாவது நம்பர் கொடுத்துருக்கா? கொடுக்கல. ஆவரேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காரு, வேற எதுவுமே கொடுக்கல. ஆவரேஜ் மட்டும். அப்ப ஆவரேஜ்ங்கிறது நமக்கு மீனிங் per second. What is the probability that during the next second? ஒரு செகண்டுக்கு இவ்வளவு எமிட் ஆகுது. அப்ப அடுத்த செகண்ட்ல எவ்வளவு எமிட் ஆகும், அடுத்தடுத்து எவ்வளவு ஆகும் எமிட் ஆகும், அந்த மீனிங் தான். இப்போ ஒன்லி ஒன் நம்பர் ஆவரேஜ் மட்டும் கொடுத்துருக்கு. அந்த ஆவரேஜ்ங்கிற என்ன மீனிங் இருக்கு? மீன்கிறாரு. அப்ப மியூ மட்டும் மியூ மட்டும் கொடுத்துருக்கு. அப்ப மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன ஆகுது? நமக்கு லாம்டாங்கிற மாதிரி ஆயிடுச்சு, e power minus lambda. ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் போகலாம். e power minus lambda மட்டும் கொடுத்துருக்கு. அது சப்ஸ்டிட் பண்ணிட்டு p of x less than or equal to 6 at most 6. அந்த ஆன்சர் என்ன சொல்லியிருக்கேன் நான்? 0 to infinity டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 இருக்கணும். இங்க 0 to 6 தான் டோட்டல் ப்ராபபிலிட்டி. போட்டுக்கியா சமேஷன் எங்க வருது? p of x equal to 0 பிளஸ் ஆட் பண்றேன். அது அப்ப என்ன? அது ஆட் பண்ணிட்டே இருக்கேன். எத்தனை ஆட் பண்ணிருக்கேன்? 7 டேர்ம் ஆட் பண்ணிருக்கேன். 0 1 2 3 4 5 6 இந்த 7 டேர்ம்ஸ் நீ ஆட் பண்ணிருக்க. இந்த 7 டேர்ம்ஸோட ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கணும்? 1க்குள்ள இருக்கணும் உடைய ஆன்சர். ஏன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் 1 உனக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி. இதை 6க்குள்ளே முடிக்கணும்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி 1க்குள்ள இருக்கணும். அதனால ஆன்சர் வந்து நமக்கு 0.876 வரும். 4 டெசிமல் தான் எடுக்கணும், இல்ல 3 டெசிமல் கூட எடுக்கலாம், 2 டெசிமல் கூட எடுக்கலாம். 1 டெசிமலுக்கு மேலே எடுத்துக்கும் எப்பயுமே. அதே மாதிரி அட்லீஸ்ட் வந்து 1 டோட்டல் ப்ராபபிலிட்டி 1னால 1 மைனஸ் p of x less than 2 greater than or equal to 2 வரைக்கும். அப்ப 1ன்னு எடுக்கும்போது less than 2 அது வரைக்கும் தான். இந்த ஈக்குவல் சைன் போடக்கூடாது. p of x greater than or equal to 2 that is equal to 1 minus p of x less than 2 equal to 2ன்னு போட்டேன்னா அப்ப அந்த 0 to 2ங்கிற மீனிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ மைனஸ் இந்த p of x equal to 0 plus p of x equal to 1 இருக்குல்ல, அது காமன் பிராக்கெட்டுக்குள்ள, சரியா? மைனஸ் சைன் வந்து ரெண்டுக்குமே. அப்புறம் அங்க மைனஸ் வந்துடும், பிளஸ் போல மைனஸ் போட்டாங்க, சரியா? காமனா போட்டு எடுத்தோன்னா ஆன்சர் இங்கேயும் பாரு 0.9 தான் வந்திருக்கு, 1 வரல. ஏன்னா அதுக்குள்ளதான் இருக்கு. அடுத்து 3 to 6 அதே ப்ரொசீஜர் தான். 3 to 6 ஆன்சர் 0.6. ஓகேயா? புரியுதா? அதே மாதிரி தான் அடுத்த ப்ராப்ளம். Number of calls hovering into telephone exchange between 9 AM
10 AM is Poisson random. இவனே Poisson random variable parameter 2 கொடுத்துட்டான். lambda equals to parameterங்கிறது என்னது மீன் அண்ட் lambda தான் parameter இங்க. lambdaங்கிறது parameter. கொடுத்துட்டான் இவனே 11 கொடுத்தான். 9 to 10 10 to 11 கொடுத்துட்டான். அடுத்து 9 to 11 இருக்கு. அப்ப ரெண்டு இருக்கு. x1 x2. P of x equal to x தான். அப்ப P of x1 P of x2. So ரெண்டே ஆட் பண்ணி கேபிட்டல் X என்ன வரும் சம்மேஷன் x1 plus x2. lambda 1 plus lambda. lambda 1 என்ன உனக்கு அதுக்கு வந்து 9 to 10 க்கு வந்து பாராமீட்டர் வந்து lambda 1 வந்து 2 னு கொடுத்திருக்கு. 10 to 11 பாராமீட்டர் வந்து 6 னு கொடுத்திருக்கு. 6 கொடுத்திருக்கா பாராமீட்டர் 6. இங்க பாராமீட்டர் 2 இங்க பாராமீட்டர் 6. ஓகே. அப்ப இது என்ன ஆகுது lambda equal to 18 வருது. 2 plus 6 18 வருது. X falls between 9 to 11 with lambda equal. So lambda equal to 8. என்ன கேட்டிருக்கு நமக்கு what is the probability that more than 5 falls more than 5 அப்ப more than 5ங்கிற மாதிரி நமக்கு என்ன ஆகுது மீனிங் greater than 5 5க்கு மேல அப்ப 5 வரைக்கும் so greater than 4 so greater than 5 னா 1 minus இங்க வந்து greater than or equal to இல்ல வெறும் greater than தான் இருக்கு அப்ப less than நம்ம வரும்போது என்ன அங்க ஒரு ஈக்குவல் சைன் நம்ம எடுத்துக்கணும் அங்க லாஸ்ட் ப்ராப்ளத்துல 2 p at least 2 அப்ப greater at least 2 னா 2 வரைக்கும் இருக்கணும் அப்ப என்ன ஆகும் greater than or equal to 2 வரைக்கும் 2 அது வந்து ரிவர்ஸ்ல சேஞ்ச் பண்ணி எழுதும்போது 1 minus 2 less than 2 னு எழுதணும் இங்க என்ன இருக்கு 5 காலுக்கு வரைக்கும் எப்படி இருக்கும் 5 கால் வரைக்கும் போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 5 டைம்ஸ் நீ கால் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங் அப்ப 5 டைம்ஸ் வரைக்கும் அப்படின்னா என்ன வரும் ஒன்லி கிரேட்டர் தான் 5 டைம்ஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு வரும் 5 டைம்ஸ் வரைக்கும் இருக்கலாம் 5 டைம்ஸ் வரைக்கும் கண்டிப்பா அது வரைக்கும் கிடையாது அது 5 கால் போட்டேன்னா எப்படி 5 கால் போடும்போது 4வது கால்ல நீ போடும்போது உனக்கு வந்து 5 தடவை ரிங் அடிக்கும் போது ஒருத்தருக்கு போடுற ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணல பிஸின்னு வருது செகண்ட் டைம் பிஸி தேர்ட் டைம் சுவிட்ச் ஃபோர்த் டைம்ல உனக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ 5வது தடவை நீ போட வேண்டாம் 5 தடவை ட்ரை பண்ணா எப்படி அந்த மீனிங் வருது அப்ப கிரேட்டர் தென் 5 5 வரைக்கும் அப்ப அத வந்து நம்ம ப்ராபபிலிட்டி டோட்டல் ப்ராபபிலிட்டி மாத்தி எழுதும்போது டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 minus p of x less than or equal to 5 அதுக்கப்புறம் less than or equal to 5 னா 5 வரைக்கும் 0 to 5 வரைக்கும் நான் x ranges from 0 to infinity Poisson distributionல 0 to infinity வரைக்கும் எடுக்கணும் இங்க 5 ல முடிச்சிட்டனால 0 to 5 சோ ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலால நீங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க lambda equal to 8 x equal to 0 ஃபர்ஸ்ட் இதுக்கு next lambda equal to 8 x equal to 1 இப்படி ஒவ்வொன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்க lambda e power minus 8 வந்து காமனா இருக்கு வெளில எடுத்துட்டு ஆன்சர் போட்டீங்கன்னா ஆன்சர் இங்கே பாருங்க ஆன்சர் 0.08 பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் புரியலன்னா படிச்சு எடுத்து பாருங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எப்படின்னு பார்த்துடலாம் சரியா அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் சரி நான் அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் மிச்சத்தை நான் எடுத்துறேன் இப்போ சரியா ஒரு 2 மினிட்ஸ் நான் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு விட்டுறேன் உங்களோட ஒர்க் பாருங்க ஏன்னா ப்ராக்டிக்கல் டைம் ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணுங்க வந்துட்டியா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணல 2 3 இருக்கு 6 இருக்கு 4 5 6 10% 11 வரலையா 11 ஃபர்ஸ்ட் வந்தோம்னா இப்பயும் வரல 13 14 ஃபர்ஸ்ட் வந்தோம்னா இப்போ வரல 9 16 19 20 21 20% ஓகே 21 22 23 இருக்கு அப்ப 23 24 இருக்கு அப்ப நான் எடுக்கும்போது இல்ல 23 24 25 26% இல்லையா 26 and then 29 30 is already I have taken 30 34 is there 35 36 37 38 39 40 41 42 43 44 47 50 46 எல்லாம் வந்துட்டு போயாச்சு
50, 51, 52, 54, 56, 57, 58, 60, 96, 708, 711, 714, 770, 15%, 750. ஆதிலட்சுமிக்கு நம்பர் இல்லையாம்மா? ஆதிலட்சுமி. ஓகேம்மா, தேங்க்யூ கண்ணுங்களா, தேங்க்யூ அட்டண்டன்ஸ் எடுத்துறேன், தேங்க்யூ போட்டு விட்றேன் மோரல்லஸ். சரியா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. என்னப்பா? போய் ஒர்க் பண்ணுங்க, டெஸ்ட் வைக்கும்போது கரெக்டாக பண்ணிடலாம். சரியா? இதை பாருங்க.